வணக்கம் நண்பர்களே. இன்று செவ்வாழையை பற்றி நாம் பார்க்கலாம். வாருங்கள். செவ்வாழை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். இது ஆண்மை அதிகரிக்க நல்ல ஒரு உணவாக பழமாக இருக்கிறது. சென்னை நாம் எல்லோருக்கும் உணவு உண்ட பின்பு சாப்பிடக்கூடியது. வாழைப்பழம் இதில் ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வாழைப்பழங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த பழம் இந்த செவ்வாழை. இதில் அதிக அளவில் உயிர் சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் என எண்ணற்ற உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன. மாலை கண் நோய் முதல் மலட்டு தன்மை பிரச்சனை வரை தீர்வு தரக்கூடியது தான் செவ்வாழை. மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்புகள் வலுவடைய மற்றும் குடல் இயக்கம் என அனைத்து உடல் செயல்பாட்டிற்கும் தேவையான சத்துக்கள் இப்பழத்தில் உள்ளது. இந்த உள் பொட்டாசியம் சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் தடுக்க பெரிதும் உதவுகிறது. இரத்த அளவை அதிகரிக்கவும், ஹீமோகுளோபினை அதிகரிக்க தேவையான அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அளவையும் புதிய இரத்தத்தையும் உற்பத்தி செய்யும் பெரிதும் உதவுகிறது. நெஞ்சு எரிச்சல் உள்ளவர்கள் சுமார் 1 மாதம் வரை தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். செவ்வாழை பழத்தில் ஏராளமான நன்மைகளும் பல நோய் தீர்க்கும் மருத்துவ தன்மையும் உள்ளது. ஆண்மை குறைவு நீங்க சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி பெறுவதால் மொத்த உடல் பலம் குறைந்துவிடும். இதனால் ஆண்மை குறைபாடு ஏற்படவும் அதிக வாய்ப்புண்டு. நரம்பு தளர்ச்சி ஏற்படுபவர்கள் 48 நாள் தினமும் காலை மற்றும் மாலையில் சாப்பிட்டு வந்தால் நரம்பு பேலம் பெறும், ஆண்மை தன்மையும் சீரடையும். செவ்வாழை குழந்தை தரும் பழம் என்றும் இப்பழத்தை செல்வத்துண்டு 40 நாள் தொடர்ந்து இரவில் பழம் சாப்பிட்ட பின் 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் கருவுற அதிக வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். செவ்வாழை பழத்தை சாப்பிட சிறந்த நேரம். இப்பழத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டால் இதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் உடலுக்கு கிடைக்கும். இதனை சாப்பிட சரியான நேரம் காலை 6 மணி அல்லது காலை உணவு பிறகு 11 மணி மற்றும் மாலை 4 மணி அளவில் சாப்பிடலாம். செவ்வாழை மூளையின் செயல்பாடு, இதயத்தின் செயல்பாடு, இரத்த ஓட்டம், இரத்த உற்பத்தி, சிறுநீரகத்தின் இயக்கம், கல்லீரலில் இயக்கம், குடலில் இயக்கம் ஆகியவற்றுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்தது செவ்வாழை. அது மட்டுமின்றி ஒவ்வொரு தாவரத்துக்கும் தனித்துவமான தாவர வேதிப்பொருட்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் உடம்பை வலுவாக்கும் கல்பமாக மருத்துவத்தில் செவ்வாழை பழமும் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறினால் மிகையாகாது. செவ்வாழை சாப்பிடுவதற்கான சரியான நேரம் என்ன? செவ்வாழை பழம் சாப்பிடுவதற்கு சரியான நேரம் காலை 6 மணி, இரவு 11 மணி, மாலை 4 மணி. எடுத்தவுடன் செவ்வாழையை சாப்பிட்ட மந்தமாக உணர்வதுடன் இதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இது எல்லாரும் பழங்களுக்கும் பொருந்தும். செவ்வாழையின் பயன்கள்: நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடல் பலம் குறையும், ஆண்மை குறைபாடு ஏற்படும். எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு 1 செவ்வாழை பழம் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும், ஆண் தன்மை சீரடையும். மாலை கண் நோய் கண் பார்வையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருந்தாகவும்
கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு பார்வை தெளிவாக வைத்து கொள்ள உதவும். அதனால் சாப்பிடுங்க. பல்வலி, பல்லசைவு போன்ற பல வகையான பல் வியாதிகளை செவ்வாழை குணமாக்கும். பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து 21 நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டியாக மாறிவிடும். முந்தைய தினம் சாப்பிட்ட சில உணவுகளால் மறுநாள் காலையில் மலம் வெளியேற முடியாமல் இருக்கும். காலையில் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு அது குடலை தூண்டி கழிவை வெளியேற்ற வைக்கும். செவ்வாழை உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, பி6, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும். தினமும் காலையில் ஒரு செவ்வாழை சாப்பிடுவது நரம்பு தளர்ச்சியை நீக்கி ஆண்மை சக்தியை அதிகரிக்கவும், பார்வை திறனை மேம்படுத்தவும், மலச்சிக்கலை போக்கி பற்கள் வலுவாக்கவும், இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் நல்லது. நரம்பு தளர்ச்சியால்